விஷயத்த பொது வழியில பேசணுமா? வேண்டாமா? அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா, இப்போ சமூக வலைதளங்கள்ல, இந்த சில நியூஸ் சேனல்கள்ல அப்படிலாம் வர செய்தி, நிலவு மொழி தோழரோட குழந்தை, தியோவோட ஒரு எதிர்பாராத ஒரு அகால மரணம். அ 12, 13 வயசுல வந்து தற்கொலை, 8வது படிக்கிற குழந்தை. அந்த செய்திய பத்தி வர்ற செய்திகள் எதுவுமே வந்து எங்களால வந்து ஜீரணிச்சுக்கவே முடியல. எவனோ யாரோ எழுதியிருந்தா நாங்க வந்து கண்டுக்க மாட்டோம். விட்டுட்டு போயிருப்போம். சமூக வலைதளங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். எவனாவது பேசுவான். கண்டவன் கமெண்ட் போட்டுக்கிட்டு திரியுவான். இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி புரியுன்ற புரிதல் இல்லாத நபர்கள்லாம் இல்ல நாங்க. ஆனா, நேத்து சவுக் அன்பிளக்டு அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கு. அது வந்து சவுக்கு சங்கர் ஓட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பேஜ் தான். முகநூல் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுல வந்து ஒரு செய்தி, சவுக்கு சங்கர் அவரின் முன்னாள் மனைவி நிலவுமொழி செந்தாமரை, இவங்க 2 பேரோட குழந்தை வந்து தியோ இது மாதிரி தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுல கமெண்ட் செக்ஷன்ல பின்டு கமெண்ட்ல வந்து சவுக்கு அன்பிளக்டு அஃபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, பையன் சில மாசமா சரியா படிக்கல, அதனால பயங்கர மன உளைச்சல்ல இருந்தான், அதனால மன உளைச்சல்ல படிக்கலன்னு அவங்க அம்மா திட்டினாங்க. அதனால கடும் மன உளைச்சல்ல இருந்தாம தூக்கு போட்டு இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க பார்த்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு உடம்ப அனுப்பி வச்சாங்க. காவல்துறை விசாரணையில இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. குறைஞ்சபட்சம் கூட மனசாட்சி இல்லாத கேவலமான அப்பட்டமான பொய் பிரச்சாரம். 3 மாச குழந்தையில வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டப்பட்டு சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றவங்க அவங்க. இவ்வளோ நாள் நாங்க யாருமே வாய் திறக்காம, சவுக்குக்கு நல்லா தெரியும் நிலவு கூட இருக்கக்கூடிய நாங்க எல்லாரும் யாரு, ஈவன் கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாரு, நிலவோட சீனியர் யாரு, கூட இருக்கக்கூடிய தோழர்கள், நண்பர்கள்னு ஒரு வட்டாரம் எல்லாரும் நிலவை இன்னைக்கு கிடையாது, பல வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே என்ன உண்மைன்னு தெரியும். இவ்வளோ நாள் நாங்க பெருசா பொதுவெளியில பேசாததுக்கு காரணமே தியோ மட்டும்தான். பிஞ்சு குழந்தையில இருந்து 3 மாச பிஞ்சு குழந்தையில தூக்கிக்கிட்டு நடு ரோட்ல வந்து நின்னவங்க. அப்படி பிஞ்சு குழந்தையில இருந்து அந்த குழந்தைய பொத்தி பாதுகாத்து வளர்த்தது தியோ, நிலவோட நண்பர்களும் தோழர்களும் நிலவோட குடும்பமும் மட்டும்தான். முழுமையாவே நிலவோட அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் அந்த குழந்தைய அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய வந்து எட்டி கூட பார்க்காத நிலவு அவ்வளவு பொருளாதார சிக்கல்ல இருக்காங்க. சிசேரியன் இருக்கிற இதுல வந்து பேசணும்னா எவ்வளவு அயோக்கியத்தனமா ஆணாதிக்கமா நடந்துகிட்டதுனால, சவுக்கு சங்கர் நடந்துகிட்டதுனால நிலவை வந்து கிளம்பி வந்தாங்க. நடு ரோட்ல குழந்தைய தூக்கிட்டு அனாதையா நின்னாங்க. சிசேரியன் பண்ண வயிற்றோட 3 மாசம் பிஞ்சு குழந்தையோட நின்னாங்க. எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் என்னால பேச முடியும். ஆனா நாங்க இவ்வளவு காலம் எல்லாருமே தவிர்த்தோம். நிலவோட நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேருமே தவிர்த்ததுக்கு ஒரே காரணம் தியோ மட்டும்தான். ஏன்னா நிலவு சவுக்கு சங்கர் பண்ண எந்த ஆணாதிக்கத்தை பத்தியும், எவ்வளவு அராஜகமான முறையில அவங்களுக்கு நடந்த அநீதியை பத்தியும் ஒரு வார்த்தை கூட தியோ கிட்ட சொன்னதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. நாங்க யாருமே சவுக்கு சங்கர் பேர் கூட நாங்க தியோ கிட்ட பேச மாட்டோம். அவன் எங்க கூடவே வளர்ந்த குழந்தை, பொத்தி பாதுகாத்து அத்தனை பேரும் அப்படி கொஞ்சம் விளையாண்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைய நாங்க தூக்கி நெருப்புக்கு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். பொதுவாவே எங்களுக்கு நிலவை தேத்துறதா எங்களை நாங்க தேத்திக்கிறதானே தெரியல. ஒரு நேற்று அவ்வளவு மூத்த தோழர் ஒருத்தர் கத்தி கதறி அழுதுட்டு இருக்காரு, கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. அவங்க நிலவோட இவ்வளவு தூரம் அந்த ஆள் வந்து ஒரு மண்ணும் தெரியாதுங்க அவங்க அப்பாவுக்கு. சவுக்கு சங்கர்னு சொல்றீங்களே, பயாலஜிக்கல் ஃபாதர் இருந்தாலும் 10 பைசா கையில காசு இல்லாம, வாடகை கொடுக்க முடியாம, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, வேலைக்கு போய்கிட்டு தன்னோட உடம்பு பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு நிலவு எவ்வளவு போராடினாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, ஆர்டர் வந்துச்சு. இப்பல பல வருஷத்துக்கு முன்னாடியே மாசம் 3000 ரூபாய் குழந்தைக்கு கொடுக்கணும், ஜீவனாம்சமா கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஆனா ஏற்கனவே நில ஒரு பதிவு போட்டாங்க, மாசம் 3000 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன சமயத்துலதான் மாலதிக்கு டி நகர்ல 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தான் சவுக்கு சங்கர். நிலவு பதிவு போட்டுருக்காங்க, எடுத்து நிலவோட முகநூல் பக்கத்தை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்கன்னு 10 பைசா கொடுத்ததுல காசு பணம்லாம் செகண்டரிங்க. அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. இது வரைக்கும் அந்த குழந்தைய வந்து நம்மளாம் புகைப்படத்துல பார்த்து பல பேர் தெரிஞ்சுக்கிறாங்களோ, இதுதான் அந்த குழந்தைய. அந்த மாதிரி புகைப்படத்துல ஏது
நிலவு போட்ட பதிவுகளை தேடி பார்த்திருந்தா சவுக்கு சங்கர் தெரிஞ்சிருக்கலாம். ஓ, இதுதான் என் பையன், இப்படி வளர்ந்திருக்கானா, இவ்வளவு பெருசு இருக்கானான்னு. இவ்வளவுதான். குழந்தை செத்துச்சு இல்லைங்க. இவ்வளவு கொடூரமான ஒரு அவனால நாங்க குழந்தை நினைச்சான். இவ்வளவு பெரிய வேலையை செய்வானாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு தெரியாது அவன் இப்ப வரைக்கும் ஏன் செத்தான், எதுக்கு செத்தான். ரொம்ப நல்லா இருக்கிறான், விளையாண்டுட்டு இருக்கான். காலையில எந்திரிச்சு இட்லி வைங்க பாட்டி, எனக்கு இன்னைக்கு இட்லி தான் கட்டி கொடுக்கணும் ஸ்கூலுக்குன்னு சொல்லியிருக்கான். புது பேண்ட் போட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். குளிக்க போறேன்னு கிளம்பி இருக்கான். அன்னைக்குதான் நைட்டு தான் கிளம்பி இருக்காங்க நிலவு வீட்டுல விட்டு. மாயமா பஸ் ஏறிட்டியா, பத்திரமா போயிட்டியா, இப்படி கேட்டுக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு எப்படி 5 நிமிஷத்துல மாறி செத்தான் நீங்க யாருக்குமே புரியல. காரணங்கள் தெரியாம முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். அவனை பார்த்த சைக்காலஜிஸ்ட் முதற்கொண்டு அவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணியிருக்கணும், அவன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எதுவும் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு புரியல எது உண்மை எது எதுவுமே புரியாம இருக்கும். இப்ப அவங்க அம்மா தான் திட்டினாங்க, அதனால மன உளைச்சல செத்துட்டேன். எத்தனை காலத்துக்கு இன்னும் பெண்களை குற்றவாளி ஆக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க போறீங்க? பதிவு போட்டது சவுக்கு சங்கர், வேற யார் போட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளவு கோவம் வராது. பையன் எப்படி செத்தான்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டியா? நீ எல்லாம் போன் பண்ணாங்க. நிலவோட அண்ணன், அந்த குழந்தைய பொத்தி வளர்த்த தாய் மாமா சவுக்கு சங்கருக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணா அந்த நபர் போன் எடுக்கல, வேற எவனோ ஒருத்தன் போனை எடுத்து சவுக்கு சங்கர் வேற வேலையில பிஸியா இருக்காருன்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க. அதுதான் நடந்துச்சு நேத்து. சவுக்கு சங்கர் மகன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு அவ்வளவு அயோக்கியத்தனமான செய்திகள் இங்க பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா பெத்த பிள்ளை செத்துருச்சுன்னு தெரியும், போன் பண்றாங்க அவங்க குடும்பத்துல இருந்து இத்தனை வருஷம் வளர்த்தவங்க. போன் பண்றாங்க, போன் எடுக்காம வேற ஒரு ஆள்கிட்ட போனை கொடுத்து பிஸியா இருக்குன்னு சொல்லி போனை வச்சாச்சு. குழந்தை எப்படி செத்துச்சுன்னா அத்தனை போன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு, போன் மேல போன். அத்தனை தோழர்கள் போனை பண்ணி கத்தி கதறி அழுகுறாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து தோழர்கள் ஒடியாறாங்க. கால் நடக்க முடியாத ஒரு தோழர், டிராவலே பண்ணக்கூடாத தோழர்கள்லாம் உடல்நிலையை கூட பாத்துக்காம அவ்வளவு தூரம் ஓடி அழுது புலம்பி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. யார் யாரை தேத்துறதுனே தெரியாம இருக்கு. அத்தனை பேருமே நிலவு மட்டும் எப்படியாவது சேவ் பண்ண, நிலவு கூட நிக்கணும், நிலவுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே தெரியாம உட்கார்ந்து இருக்கும். ஏன்னா நிலவுக்கு தியோ மட்டும்தான் உலகம், அவன் மட்டும்தான் எல்லாமே அவங்களுக்கு. அவனை வச்சு மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில எல்லா முடியுமே அவங்க எடுப்பாங்க. அந்த நிலைமையில கூட ஒரு போனை பண்ணி பையன் எப்படி செத்தான்னு கூட கேட்கல. போன் பண்ணப்ப எடுக்காம பிஸியா இருக்காருன்னு கூட ஒரு அசிஸ்டன்ட் எடுத்து போன்ல சொல்றான். நிலவோட அம்மா அழுவுறாங்க. அந்த குழந்தைய இன்னொரு அம்மாவா வளர்த்தவங்க அங்க உட்கார்ந்து அழுவுறாங்க. உங்க அப்பா வருவாரே, உனக்கு நான் என்ன சமயம் உங்க அப்பாவுக்கு பதில் சொல்வேன், என்ன தங்கம் நான் பதில் சொல்லுவேன், உங்க அப்பா கேட்பாரேன்னு சொல்றாங்க. சொல்லி அழுவுறாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க பெத்த அப்பா செத்த குழந்தைய முகத்தை பாக்குறதுக்காவது வருவாருன்னு அந்த பாட்டி எதிர்பார்த்து அழுவுறாங்க. கடைசி வரைக்கும் பெத்த பையன் மூஞ்சிய கூட பார்க்க வரல. உட்காந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் வழக்கம் போல ரொம்ப எந்த சலனமும் இல்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த. அதோட நிறுத்திருந்தா கூட நாங்க அமைதியா இருந்திருப்போம். இவ்வளவுதான் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், இது மட்டும் கிடையாது, எல்லாமே தெரியும் எங்களுக்கு சவுக்கு சங்கரை பத்தி. ஆனா நாங்க வாயை திறக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் தியோ மட்டும்தான்.